பேராசிரியர் டாக்டர் AKSK சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேஷனல் கல்லூரியின் கமர்ஷியா 2026 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அடுத்ததாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்பட்டால் அதற்கு நம்ம பெனாலிட்டியும் ஆட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கான அபராதம் விதிக்கக்கூடிய இதையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரியான திட்டங்கள் அதற்கு பிறகு இதில் சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ முடி எடுக்கக்கூடிய அந்த டெண்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த டெண்டர் எடுக்கக்கூடியவர்கள் எவ்வளவு முடி ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க, எத்தனை கிலோ அவங்க எடுக்கிறாங்க, எவ்வளோ வெயிட்டேஜ் எடுக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில் எடுக்கிறாங்க அப்படின்ற மானிட்டரிங் சிஸ்டம் இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ நம்மளுடைய கைட்லைன்ஸில் தினசரி எவ்வளவு முடி எடுக்கிறாங்க, என்ன வெயிட்டில் எடுக்கிறாங்க, என்ன குவாலிட்டியில் இருக்காங்கன்னா அந்த மானிட்டரிங் சிஸ்டம்குள்ளே நம்ம அவங்களை கொண்டு வரோம். இது எல்லாத்தையுமே இனிமேல் நம்முடைய துறை மானிட்டர் பண்ண போகுது. அதே போல் கான்ட்ராக்ட் கொடுக்கக்கூடிய அனைத்து கடைகளுக்கும் இனிமேல் மேனுவல் பில்லிங் அப்படின்றது இருக்காது. பில்லு கொடுக்காமலும் இனிமேல் பொருட்கள் சேல்ஸ் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக நம்ம POS மிஷின்ஸ் மூலமாக மக்களுக்கு டிஜிட்டலைஸ்டு பில்லை பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இதன் மூலமாக பொருட்கள் சரியான விலைக்கு தான் விற்கப்படுகிறதா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ண முடியும். இன்னொன்று, இது போன்ற கான்ட்ராக்ட் ஸ்டால்ஸ் மூலியமா எவ்வளவு வருமானத்தை அவங்க ஈட்டுறாங்க அப்படின்றத நம்ம ஒரு மானிட்டரிங் பண்ண முடியும். அப்போதான் ஃபியூச்சரிஸ்டிக்கான சில திட்டங்களை நம்ம யோசிக்க முடியும். ஸோ ஏற்கனவே நம்ம பிரசாத ஸ்டால்ஸ் எல்லாம் எப்படி நம்ம தேவஸ்தானமே நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த குவாலிட்டிக்காகவும் வருவாய்க்காகவும் நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அப்போ இது போல இந்த கான்ட்ராக்டுகளை பார்க்கும்போது தான் இந்த மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வந்தால் தான் அது போன்ற ஃபியூச்சரிஸ்ட் திட்டங்களை நம்ம கோயில்களுக்கு கொண்டு வர முடியும். அதே போல் விலைப்பட்டியல்லாம் ப்ராப்பராக ஏற்கனவே பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இதன் மூலமாக ப்ராப்பரான விலைக்கு தான் விற்கிறாங்களா அப்படின்றத நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை பார்க்கிங்கில் டிஃப்ரெண்ட்டாக ரேட்டு போடுறாங்க. ஒரு கோயிலில் 100 ரூபா வாங்குறாங்க, ஒரு கோயிலில் 200 ரூபா வாங்குறாங்க பார்க்கிங்க்கு. இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்குது. இதையும் நம்ம இந்த டிஜிட்டலைஸ்டு பில்லிங் கொடுக்க சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெண்டர் கைட்லைன்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். டிஜிட்டலைஸ்டு பில்லிங் மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு பிரைவேட் பார்க்கிங், இப்போ ஒரு மாலில் நம்ம ஒரு பார்க்கிங் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வண்டியுடைய வாகன எண்கள் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக கேப்சர் பண்ணி எத்தனை வாகனங்கள் வந்திருக்குது, எத்தனை வாகனங்கள் வெளியே போயிருக்குது, எவ்வளோ நேரம் பார்க்கிங்கில் இருந்திருக்குது, நம்ம எவ்வளோ பணம் கட்டியிருக்கோம் அப்படின்றது எல்லாமே எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கள் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம இந்த கைட்லைன்ஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே போல் கோயில்களுக்கு வழங்கக்கூடிய இந்த ஆடு மாடு கோழிகள் எல்லாமே எடுக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எண்ணிக்கை என்ன, அதோடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மானிட்டர் பண்ணுறோம். ஏன்னா இது வரைக்கும் எத்தனை ஆடு கோடி வந்துச்சு, எத்தனை மாடு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் மானிட்டரிங்கே கிடையாது. ஸோ பல இடங்களில் இதில் சின்ன சின்ன முறைகேடுகள் நடக்கிறதாகவும் நம்ம கேள்விப்பட்டதுனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை மானிட்டர் பண்ணுறோம். எத்தனை கோழிகள் வருது, எத்தனை ஆடுகள் வருது, அந்த குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம மெஷர் பண்ணுறோம். மேன் பவர் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் கோயில்களில் இருக்கிறாங்க, செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான மேன் பவர் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்கள் நம்ம நிறைய கோயில்களில் போகும்போது சரியான சம்பளம் கிடையாது, எங்களுக்கு தேவையான உடைகள் தர மாட்டேங்கிறாங்க, கிளவுஸ் கொடுக்க மாட்டாங்க, க்ளீன் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா அங்கே கூடிய பணியாளர்கள் சொன்னாங்க. அப்போ இதில் நம்ம ஒரு கைட்லைன்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறோம். மேன் பவர் கான்ட்ராக்டை எடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா முழுக்க இந்த அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் நிச்சயமாக அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்றத நம்ம ஒரு கைட்லைனாவே நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் கான்ட்ராக்ட்ல வேலை செஞ்சவங்களுக்கு பே ஸ்லிப், சேலரி ஸ்லிப் அப்படின்றது வழங்கப்படலை. இதனால பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா என்ன சேலரி அந்த மக்களுக்கு போகுது, உண்மையிலேயே நம்ம ப்ரொவைட் பண்ற சேலரி போகுதா இல்லையா அப்படின்னு தெரியாத ஒரு சூழல் இருந்துச்சு. இதற்கு பிறகு வரக்கூடிய நம்மளுடைய இந்த கான்ட்ராக்ட் கைட்லைன்ஸ்ல கரெக்ஷனுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் நிச்சயமாக கான்ட்ராக்ட்ல பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, என்ன ரிடக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பே ஸ்லிப்பாக கொடுக்கணும் அப்படின்றத நம்ம ஒரு கரெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது போல நிர்வாக சீர்திருத்தங்களுக்காக நம்ம பல்வேறு விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி ப்ரீ பிட் மீட்டிங் ஒன்று நடக்கும். ஏலத்திற்கு முன்னாடியும் இந்த பிட்டிங்க்கு முன்னாடியும் ப்ரீ பிட் மீட்டிங்னு ஒன்று நடக்கும். அந்த ப்ரீ பிட் மீட்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கே சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருந்தாங்க. ப்ரீ பிட் மீட்டிங்கே சில எலிஜிபிலிட்டி இருக்கணும், EMD கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. இதனால என்னன்னா ஆக்டிவா நிறைய பேர் காம்படிஷனுக்கு வராமல் இருந்தாங்க. ஏன்னா முன்னாடியே அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணி ப்ரீ பிட்டிங் மீட்டிங்கே வரலன்னா அவங்க எப்படி ஏலத்தில் கலந்துப்பாங்க, எப்படி டெண்டரில் கலந்துப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரீ பிட்டிங் மீட்டிங்க்கு இருந்த இது போன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸேஷன் பண்ணிட்டு, ஏன்னா ப்ரீ பிட் மீட்டிங் அந்த ஏலம் என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்கஷன் ஃபோரம் மாதிரி தான் அது. அப்போ அதுக்கே நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை கிடையாது, அங்கேயே அவங்களை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த ப்ரீ பிட் மீட்டிங் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க கண்டிப்பாக ப்ரீ பிட் மீட்டிங்ல யார் வேணாலும் கலந்துக்கிட்டு அவங்களால இந்த டெண்டரை எடுத்து பண்ண முடியும்னு நினைச்சாங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஹெல்த்தி காம்படிஷன், இன்னும் நிறைய பேர் காம்படிஷனுக்கு உள்ள வரலாம். பெருமுதலாளிகள் மட்டும் இல்லாமல் சிறு சிறு நபர்கள் கூட இந்த காம்படிஷனுக்கு உள்ள வரலாம். குவாலிட்டியான சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். அந்த டிரான்ஸ்பரண்ட்டுக்காக நம்ம இந்த கரெக்ஷன்ஸ்கள் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இது போன்ற பல்வேறு வகையிலான டெண்டர் கைட்லைன்ஸை நம்ம மாற்றி அமைச்சு
இனிமேல் வரக்கூடிய டெண்டர்கள் இதன் அடிப்படையில் தான் நடக்கும் அப்படிங்கறத வந்து நேற்று நம்ம அறிவிச்சிருக்கிறோம். ஆணையர் அவர்கள் மூலமாக அனைத்து கோயில்களுக்கும் இந்த ஜிஓ வந்து வழங்கப்பட்டிருக்கு. இப்போ டெண்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ மொத்தமாக நிறைய இடத்துல கோவில்களில் பலர் வந்து டெண்டர் எடுத்து இப்போ பணியில் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக டெண்டர்கள் கேன்சல் பண்ணிட்டு புதுசாக வந்து கொடுக்கப்படுமா, இல்லை அவர்களுடைய ஒவ்வொரு கோவிலையும் வந்து வேறு வேறு காலகட்டத்தில் எடுத்திருப்பாங்க, அந்த டெண்டர்கள் காலம் முடிவடைய தருவாயில் இது டெண்டர் கேன்சல் பண்ணி இப்போ உங்களோட ஏற்கனவே இருக்கக்கூடிய டெண்டர்களை வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் சரியாக இருக்காது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்க டெண்டர்கள் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு டெண்டராக முடிய இந்த கைட்லைன்ஸ்குள்ள அவங்க நம்ம கொண்டு வந்துருவோம். ஏற்கனவே முடிந்த டெண்டர்களை வந்து நம்ம ஆல்ரெடி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். கடந்த ஒரு மாத காலமாக வந்து நம்ம அந்த டெண்டர்களும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கு ரீசன் இந்த டெண்டர் கைட்லைன் கரெக்ஷனுக்காக தான். ஸோ அந்த டெண்டர் கைட்லைன்ஸ் கரெக்ஷனை முடிச்சுட்டு இப்போ எல்லாமே நம்ம ரெஸ்யூம் பண்ணிருக்கிறோம். இனிமேல் இதன் அடிப்படையில் டெண்டர் நடக்கும், ஆன்லைனில் நடக்கும், ஏலமும் ஆன்லைனில் நடக்கும், டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இப்போ அந்த லோயஸ்ட் புள்ளி சொன்னீங்க சார், ஒருத்தர் வந்து 4-5 பேர் கோர்றாங்க அப்படின்னா லோயஸ்ட் புள்ளி ஒருத்தர் கோட் பண்ணியிருப்பாரு. அவரோட கால இடைவெளி இருக்குமா, அவருக்கும் இல்லை அடுத்த டைம் நீங்கள் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. ஒருத்தர் லோயஸ்ட் புள்ளி பிட் பண்ணியிருக்கிறது காரணமே வந்து எனக்கு டெண்டர் கிடைக்கணும் அப்படின்றதா. நீங்க அதை வந்து அந்த பாயிண்ட்டை வந்து வெளியில சொல்லிட்டு இந்த இவ்வளவு கோட் பண்ணிருக்காரு, இதுக்கு கீழே யாராச்சும் கோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். நிச்சயமா அப்படி கால இடைவெளி இருக்கு. இல்ல நிச்சயமா அதை வெளிப்படையாவே இருக்கும். யார் லோயஸ்ட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, அதற்கு கீழே யாரெல்லாம் ஃபிக்ஸ் பண்றீங்களோ பண்ணலான்றதுக்கான காலங்கள் கொடுக்கப்படும். அதே போல ஏற்கனவே ஒருத்தர் லோயஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு, அவரும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இன்னும் லோவா அவர் ஃபிக்ஸ் பண்றதுக்கான அடுத்த வாய்ப்பும் அதே டெண்டர்ல நம்ம கொடுக்குறோம். ரொட்டேரியன் டாக்டர் AKSK சீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நேஷனல் கல்லூரியின் கமர்ஷியா 2026 அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.